சென்னையில் தனியார் வங்கி ஒன்றில் 1.25 கிலோ தங்கம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் பெண் மேலாளரே போலீஸ் வலையில் சிக்கியுள்ளார். வங்கி லாக்கரில் கை வைத்த குற்றத்தை மறைக்க ஃபர்தா அணிந்து வந்தவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? சென்னை வேளச்சேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் வங்கிக்கு கடந்த 5ஆம் தேதி பெண் ஒருவர் வந்துள்ளார். அவர் அங்கிருந்த ஊழியர்களிடம் சென்று வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதற்கு வங்கி ஊழியர்கள் சில ஆவணங்களை கேட்டுள்ளனர். அவர்கள் கேட்ட ஒரு சில ஆவணங்கள் வீட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். உடனே அவற்றை எடுத்து வருவதாக கூறி வெளியேறியுள்ளார். ஃபர்தா அணிந்தபடி வந்த பெண் அவர் கொண்டு வந்த பையை அங்கேயே விட்டு சென்றுள்ளார். நீண்ட நேரம் ஆதரவின்றி இருந்த பையை வங்கி ஊழியர்கள் திறந்து பார்த்துள்ளனர். அதற்குள் தங்க புதையல் போன்று 1 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் 31 சவரன் உட்பட தங்க நகைகள் இருந்துள்ளன. அவற்றை எடுத்து வங்கி நிர்வாகம் 4 நாட்களாக பாதுகாத்து வைத்திருந்தோம். உரிமை கோர யாரும் வராமல் இருந்துள்ளனர். இதனால் வேறு வழியின்றி புதன்கிழமை வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை விரைவுபடுத்தினர். சந்தேகத்தின் பேரில் அதே வங்கியில் மேலாளராக பணியாற்றிய பத்மபிரியா என்பவரை பிடித்து குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். இவர் கடந்த செப்டம்பர் மாதம் வாடிக்கையாளரின் லாக்கரில் ரகசியமாக கை வைத்துள்ளார். பின்னர் 30 சவரன் தங்க நகைகளை திருடிய வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கில் கடந்த 1 வாரத்திற்கு முன்புதான் வெளியே வந்துள்ளார். இவர் ஏற்கனவே மற்றொரு லாக்கரை திறந்து 1.25 கிலோ தங்கத்தை திருடியுள்ளார். 30 சவரன் திருட்டு வழக்கில் சிக்கி சிறை சென்றதால் 1.25 கிலோ தங்க திருட்டு வழக்கிலும் சிக்கிவிடுவோம் என்று அஞ்சியுள்ளார். இதனால் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை எடுத்து வந்து வங்கியில் வைத்துவிட முடிவு செய்துள்ளார். அதன்படி கடந்த 5ஆம் தேதி ஃபர்தா அணிந்து கொண்டு சென்று வங்கியில் தங்கத்தை வைத்துவிட்டு எஸ்கேப் ஆனது விசாரணையில் அம்பலமானது. லாக்கரை திறந்து நகைகளை திருடிய அவருக்கு அந்த நகைகளை மீண்டும் எடுத்த இடத்திலேயே வைக்க முடியாததால் போலீசிடம் சிக்கியுள்ளார். இது தொடர்பாக வங்கி தரப்பில் புகார் எதுவும் அளிக்காததால் கைது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தனியார் வங்கியில் பணியாற்றிய பெண் மேலாளரே லாக்கர்களில் இருந்து சுமார் 1.5 கிலோ தங்கத்தை திருடிய சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.